விஜய் ரசிகர்களே, உங்களுக்கு தலை சிறந்த ஒரு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாருன்னு மட்டும் போதாது. உங்களுடைய எதிர்நிலை ஆற்றல் சிறப்பாக இருக்குதோ இல்லையோ, விமர்சனங்களை கொஞ்சம் குறைவாய் வையுங்கள். ஏனென்றால் வருகின்ற எலெக்ஷனுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இடக்கு பண்ணி நம்முடைய மதிப்பை குறைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் விஜயோடைய அரசியலுக்காக பேசலை, திராவிடத்தை எதிர்க்கும் ஒரு தமிழனாக நான் சொல்கிறேன். தயவு செய்து அரசியல் கட்டமைப்பை சிதைக்கிறதுக்காகவே நிறையா பேருக்கு பணம் கொடுத்து உட்கார வச்சு பேசின்னு இருக்காங்க. என்னென்ன அரசியல் போயிடுவார், விஜய் போயிடுவார், அதை வச்சு நான் பணம் செலவு பண்ணிட்டு அழுகுறாரு, அப்படி பண்ணுறாங்க. சாராய முதலாளிகளுடைய வாரிசுகள் இப்போ இன்றைக்கி அரசியல் பண்ண வந்துட்டாங்க. இப்படி போன பணம் தான் நம்மளை திரும்ப ஆள வருது. திமுக நிறையா பணத்தை கையாடல் பண்ணுது, சொத்து சம்பாதிக்குது, அவங்கள மதிக்கலை, இவங்கள மதிக்கலை. இவர் வந்துட்டார், இப்போ சொல்லக்கூடிய செங்கோட்டையன் வந்துட்டார், இப்படி அங்கே வந்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த தலைமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கட்டமைப்பு ஆர்எஸ்எஸ் கைக்கு போகுது. சம்பாதிக்கிறத பூரா பிஜேபியும் திமுக குடும்பமும் எடுத்துக்குது. அப்போ ஒரு மதிப்புக்குரிய ஒரு அரசியல் கட்டமைப்பு இழந்து போகுது. ஒரு சீனியர்களுக்கு மதிப்பு இல்லை. அப்போ ஒரு புதியதொரு கட்டமைப்பை சிதைக்கிறாங்க. அப்போ இளைஞர்களாகிய நாம தான் நம்முடைய எதிர்காலத்தை கட்டமைச்சுக்கணும்னா, தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் அமைதியான முறையில், சிறந்த முறையில் கட்டமைப்புக்கு ஆதரவாக இருங்க. சீமானுக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு, அது உன் உரிமை. ஆனால் திராவிடத்தை நிராகரிக்காவிட்டால் கண்டிப்பாக ஆலை அதிபர்கள், அதாவது பெரும் பணக்கார முதலாளிகள் இந்திக்காரரை வேலை வாய்ப்புக்கு இறக்குவாங்க தான். ஏன்னா அவன் 500க்கும் 600க்கும் 700க்கும் வேலை வாய்ப்பு தேடி வரான். நீ உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, கல்வியை உயர்த்தி கொள்வதற்கு, பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு 1000 ரூபாய் தாண்டி நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற. அப்போ உன்னுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுற நிலைமைக்கு நாமளே காரணமாகிடக்கூடாது. இந்த ஆர்எஸ்எஸ் சும்மா விடாது நம்மளெல்லாம். உலகெங்கும் தமிழர்கள்னால் ஒரு மதிப்பு இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்குதானா? மதிப்பே கிடையாது. அவங்க ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பு, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. வாயு ரீதியான ஒரு கட்டமைப்பு தான், வாழ்வியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு அது கிடையாது. புரிஞ்சுக்கின்னு முடிவெடுங்க.